வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான மர்மங்களை பார்க்க போறோம்னா, செருப்பை காணிக்கையாக்கும் வினோதம், நம்பிக்கை துரோகத்தை வேரறுக்கும் கருப்பசாமி. குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல குலதெய்வ வழிபாடும் நமக்கு முக்கியமா இருக்கு. அதுவும் நமக்கு துரோகம் செஞ்சவங்களை இந்த சாமி தும்சம் பண்ணுது அப்படின்னு சொன்னா நாம வழிபடாம விட்டுடுவோமா என்ன? அது மட்டும் இல்லாம நம்முடைய நியாயமான கோரிக்கைகளையும் இந்த சாமி நிறைவேற்றுதான். அந்த அற்புதமான நிகழ்வை பத்தி இப்ப பார்க்கலாம். சார்ந்து வாழ்தல் அப்படிங்கிற உலக நியதியில ஒருவருக்கொருவர் உதவியாக மனிதர்களாக பிறந்த நாம எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா பலரும் தங்களோட சுயநலத்துக்காக பிறரை ஏமாத்துறாங்க. இப்படி ஏமாந்தவங்க தங்களுக்கான நியாயத்தை கோரிக்கையா வைக்க அதை நிறைவேற்ற சக்தியா ஒரு காவல் தெய்வம் இருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாரையும் திகைப்படைய செஞ்சது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருக்கிற ஸ்ரீ நாவலடி கருப்பசாமி கோவில் கருப்பசாமி தான், ஆனா காவல் தெய்வம்ங்கிறது நம்ம தேடல் வேட்டையில தெரிய வர நாம இப்ப மோகனூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் மக்களை காக்கிற காவல் தெய்வமான கருப்பசாமி இருக்கிற கோவில். கோவில் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. காரணம், காவல் தெய்வம் இருக்கிற கோவில்கள் பெரும்பாலும் ஊரோட எல்லை பகுதியில மேற்கூரை இல்லாம சிலைகள் மட்டும் நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோவில் அது மாதிரி இல்லாம கோவில் வாசல்ல மிகப்பெரிய ராஜகோபுரம் கம்பீரமா நிக்க, ராஜகோபுரத்தை ஒட்டிய ஒரு புறம் விநாயகர் சிலையும் மறுபுறம் செல்வநாயகி சிலையும் இருந்துச்சு. ராஜகோபுரத்துக்கு எதிரே இருந்த ரோட்டுக்கு அந்த பக்கமா அரச மரமும் வேப்ப மரமும் கட்டி பிடிச்சு தழுவுற மாதிரி ஒன்னா இருந்துச்சு. ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்கு உள்ள போனதும் கோவில் மூலஸ்தானத்துக்கு நேரா 2 வெண்குதிரைகள் கருப்பசாமி எப்ப வேட்டைக்கு கிளம்புவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நிக்குது. அதுக்கு பக்கத்துல மரத்தாலான கருப்பசாமி எதிரிகளை துவம்சம் பண்ற மாதிரி கையில சூளாயுதத்தோட கம்பீரமா நிக்கிறாரு. மூலஸ்தானத்துல ஒரு புறம் செல்லாண்டி அம்மனும் இன்னொரு புறம் ஒரு பட்ட மரத்துக்கு முன்னாடி பாக்குறவங்கள பயமுறுத்துற மாதிரி கருப்பசாமியும் நிற்க, அதுக்கு கீழே ஒரு சின்ன கல்லுக்கு அலங்காரம் பண்ணி இருந்துச்சு. அங்க இருந்த பட்ட மரத்துல ஒரு கயிறு கட்டி இருக்க, அந்த கயித்துல வெள்ளை துணிய காய போட்ட மாதிரி வேண்டுதல் மனுக்கள் கட்டி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நவலியன் வந்து சுயம்பு, ஒரு நவலியான் கருப்பணசாமின்னு கூப்பிடப்படுவோம். நாவல் மரத்துக்கடியில் இருக்கனால அவருக்கு வந்து நவலியான் கருப்பணசாமின்னு பேர் வந்திருக்கு. நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா வேண்டுதல் எழுதி கட்டுறது தான் முக்கியமானது. அந்த வேண்டுதல் நம்ம எழுதி கட்டினா அது வந்து 30 நாள் 90 நாளுக்குள்ளே நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நிறைவேற்றி கொடுத்தோன்னே அவங்க வந்து பக்தர்கள் வந்து இந்த வேண்டுதலை வந்து இங்கே நிறைவேற்றுவாங்க. இதையெல்லாம் படம் பிடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சது. கோவிலுக்கு வர பக்தர்கள் அங்க இருக்கிற வெள்ளை பேப்பரை எடுத்துட்டு வந்து அவங்க நினைக்கிற காரியத்தை அதுல எழுதி கோவில் பூசாரி கையில கொடுத்தாங்க. அத வாங்கிய பூசாரி முதல்ல செல்லாண்டி அம்மன் பாதத்துல வச்சு தீபாராதனை காமிச்சு
பிறகு பட்ட மரத்துக்கு பக்கத்துல கருப்பசாமி கிட்ட இருக்கிற கல்லு கிட்ட வச்சு அங்கேயும் தீபாராதனை காமிச்சாரு. அதுக்கப்புறமா வெளியில இருக்கிற குதிரை வாகனத்துல இருக்கிற கருப்பசாமி கிட்டையும் தீபாராதனை காமிச்சு அதை எழுதினவங்க கிட்டேயே கொடுத்தாரு. அவங்க அதை வாங்கிட்டு போய் கருப்பசாமி கிட்ட கட்டி இருக்கிற கயிறுல கட்டி தொங்க விட்டாங்க. இப்படி நாம நினைச்ச காரியத்தை கருப்பசாமி கிட்ட கோரிக்கை மனுவா எழுதி காட்டும் போது அந்த காரியம் 3 மாசத்துக்குள்ள நிறைவேறுங்கிறது ஐதீகம்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, இங்கே கோயில் எல்லாம் இதுபடி முறைப்படி இதை பிரச்சனையெல்லாம் சொன்னால் நிறைவேறுன்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு வந்து இந்த சீட்டை கட்டி நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் கட்டி இந்த பிரச்சனையை தீர்த்து வைன்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே கருப்பனாரை நம்பி வந்திருக்கிறோம். இன்னும் சிலர் தங்கள் வீட்டுல நடக்கிற சுபகாரியங்களுக்கு நம்ம உறவினர்களுக்கு பத்திரிகை கொடுக்கிற மாதிரி இந்த கருப்பசாமியையும் உறவினரா நினைச்சு பத்திரிகை கொடுத்து அந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. குறைய போக்குற கருப்பசாமிக்கு நன்றி கடனா காலணிகளை காணிக்கையா கொடுக்கறாங்க. கருப்பசாமி மேல இவங்க வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமா இது இருக்கு. இந்த விசித்திரமான நிகழ்வை இப்ப பார்க்கலாம். இதையெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க இந்த கருப்பசாமி பத்தி இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். இந்த கோவில் 1000 வருடம் பழமை வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற சாமி பேரு கருப்பசுவாமி, அன்னையின் பெயர் செல்லாண்டி அம்மன். முற்காலத்துல இக்கோயில் இருக்கிற வழியா வணிகர்கள் சென்று வந்திருக்காங்க. அப்படி ஒரு முறை வணிகர்கள் குழு இந்த பகுதி வழியா வந்தப்ப இருட்டானதால இங்க இருந்த நாவல் மரத்துக்கு அடியில தங்களோட கொண்டு வந்த ஒரு கல்லையும் வச்சுட்டு தூங்கி இருக்காங்க. மறுநாள் காலையில எழுந்த வணிகர்கள் அந்த கல்லை எடுக்க முயற்சி செஞ்சப்ப அது அங்கிருந்து நகர்த்தவே முடியலையா. பல மணி நேர முயற்சிக்கு அப்புறமும் அந்த கல்லை நகர்த்த முடியாம திணறி இருக்காங்க. அந்த சமயத்துல ஒருத்தரோட உடம்புல இறங்கிய கருப்பசுவாமி தான் இந்த இடத்திலேயே இருக்க விரும்புறதாவும் அந்த கல் இருக்கும் பகுதியை சுற்றி ஒரு கோவிலை எழுப்புமாறு கூறியதால அவரது பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியதா சொல்றாங்க. நாவல் மரத்துக்கடியில கோவில் கொண்டதால நாவலடியான் கருப்பசாமிங்கிற பேரும் இந்த கருப்பசாமிக்கு வந்ததா சொல்றாங்க. கோவில் சிறப்பு பத்தி விசாரிச்சப்பதான் அந்த வினோத காணிக்கை பத்தி சொன்னாங்க. கை கால்கள்ல வியாதியுற்று ரொம்ப நாளா சரியாகாம கஷ்டப்படுறவங்க இந்த கருப்பசாமி கிட்ட சீட்டு எழுதி கட்டி வேண்டிக்கிட்டவங்கெல்லாம் நோயிலிருந்து பூரணமா குணமாகி திரும்பி வரும்போது அவங்க எப்படி அந்த நோயால கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த கருப்பசாமியும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல கருப்பசாமிக்கு செருப்பு வாங்கி வந்து இங்க இருக்கிற அரச மரத்துல கட்டி தங்களோட நன்றி கடனா காணிக்கை செலுத்துறாங்க. குதிரை வாகனத்துல இருக்கிற கருப்பசாமி முன்னாடி இருந்த 3 சூலத்துக்கிட்ட வந்த ஒருத்தர் ஒவ்வொரு சூலத்திலையும் எலுமிச்சம் பழத்தை செருகி கருப்பசாமி கிட்ட மனமுருகி வேண்டினாரு. இத பத்தி விசாரிக்கும் போது நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகி பிறரால் ஏமாற்றப்பட்டவங்க தங்களுக்கு நியாயம் கிடைக்க இக்கோவில்ல இருக்கிற சக்தி வேல்னு சொல்ற இந்த சூலங்களுக்கு எலுமிச்சம் பழம் செருகி வழிபடும் போது நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு உண்டான தண்டனைய இந்த கருப்பசாமி நிச்சயம் வழங்குறதா சொல்றாங்க. கோவில்ல இருக்கிற வேல்கள், பக்கத்துல இருக்கிற கருப்பசாமியோட குதிரை சிலை, இவையெல்லாம் இறைவனின் சாட்சியா இருக்கிறதா நம்புறாங்க. இப்படி எண்ணற்ற வேண்டுதல்களை நிறைவேற்ற இந்த கருப்பசாமிக்கு வேண்டுதல் நிறைவேறினவங்க
தங்களின் காணிக்கையா கோவிலின் பிரதான பூஜையா கருதப்படுற சத்திய பூஜைன்னு சொல்லப்படுற கருப்பு ஆடு, கருப்பு கோழி போன்றவற்றை பலியிட்டு அதை சமைச்சு கருப்ப சுவாமிக்கு படையல் வைக்கிறாங்க. அந்த சக்தி பூஜைக்கு கருப்பு கோழி, கருப்பு கெடா எல்லாம் வெட்டி வடை, உளுந்த வடை, பின்ன பாசிப்பயிறு, மாவு உருண்டை, எல்லாம் மாவிளக்கு எல்லாம் வச்சு பூஜை பண்ணிக்குவாங்க. அவன் காரியம் நிறைவேறின பின்ன காக்கிற தெய்வமா மட்டுமில்லாம தவறு செஞ்சவங்களை தண்டிக்கிற தெய்வமாவும் இருக்கிற இந்த கருப்ப சாமிய நாங்களும் தரிசனம் செஞ்சிட்டு இங்கிருந்து நிம்மதியாக கிளம்பினோம்.